டெல்லியில் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்திப்பதை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசினுடைய சார்பில் தொடர் முயற்சியாக இந்த விதிவிலக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். தாங்கள் அனைவருமே அறிந்ததான். அதனுடைய இப்போ இறுதிக்கட்ட முயற்சியாக உங்களுக்கு தெரியும் என்று நம்ம ஒரு ஸ்டேட் ஆர்டினன்ஸ், அதாவது கடந்த ஆண்டு நம்ம 2016-17க்கு ஒரு 1 இயர் எக்ஸம்ஷன் விதிவிலக்கு நாம் பெற்றோம். அதை தொடர்ந்து இந்த ஆண்டு இப்போ 2 மசோதாக்கள் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு ஸ்டேட் ஆர்டினன்ஸ் மூலமாக இந்த ஆண்டு விதிவிலக்கு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்டேட் ஆர்டினன்ஸ் சமர்ப்பிக்கப்பட்டு அது இதுபோல நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதன் மீது நீங்கள் இந்த ஆண்டு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று ஒரு 11:30 மணிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்களும் நானும் அவர்களை சந்தித்து அதை வலியுறுத்தியிருக்கின்றோம். அவரும் இந்த விஷயத்தை பரிசீலிப்பதாக சொன்னார். அதற்கு பின்னால் அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களையும் இன்று மதியம் சந்தித்தோம். சட்டத்துறை அமைச்சருக்கும் இதை எடுத்து சொன்னோம், இது ஒன்லி ஸ்டேட் ஆர்டினன்ஸ் தான், இந்த ஸ்டேட் ஆர்டினன்ஸை நீங்கள் இந்த ஆண்டுக்கு உடனடியாக இதை பரிசீலனை பண்ணி கொடுங்க, ஏன்னா நம்ம உடனடியாக நாங்கள் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்ற நிலையை நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதை தொடர்ந்து இது ஏன்னா இந்த 2 துறைகள்கிட்ட ஒப்பீனியன் வேணுன்றனால நம்ம மாண்புமிகு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்களையும் இன்று மாலை சந்தித்தோம். அவர்கிட்டையும் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம். ஆக இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2 மத்திய அமைச்சர்கள் எல்லாரையும் சந்திச்சிருக்கின்றோம். இன்னும் நாளைக்கு உயர் அலுவலர்களை மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் சந்தித்து அதை தொடர்ந்து ஃபாலோஅப்ல இருப்பாங்க. நீங்க சொன்னீங்க எங்களுக்கு வேண்டுமென்றால் நிரந்தரமான விலக்கு தான் தேவை, அந்த இதுல இருந்து கொஞ்சம் பிறள மாட்டோம் அப்படின்னு. இப்போ அவசர சட்டம் ஓராண்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த நிரந்தர விலக்கு அப்படின்ற விஷயத்துல மத்திய அரசு கை கழுவி விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுல நம்ம இன்னும் அந்த நிலையில நிச்சயமா நாங்க உறுதியா இருக்கோம். தமிழகத்திற்கு தேசிய தகுதி நுழைவுத் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு என்பது அம்மா அரசினுடைய கொள்கை. நிச்சயமாக அந்த கொள்கையிலிருந்து எல்லளவும் பெறல, அதில் உறுதியாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து இப்போ கடந்த ஆண்டு ஓராண்டு கிடைத்தது போலவே எனக்கு காலதாமதமாக நம்ம தொடர்ந்து இது ஒரு விஷயத்தை நம்ம டிராகன் பண்ணக்கூடாது. எல்லாருமே தேர்வு எழுதிட்டு ஒரு ஆங்ஸைட்டில் இருக்கிறாங்க. நம்ம உயர்நீதிமன்ற உத்தரவும் வந்திருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம இந்த மந்த் எண்ட் ஆகஸ்ட் 31 நாங்கள் கவுன்சிலிங்கை கம்ப்ளீட் பண்ணி அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டு ஏன்னா சட்ட சிக்கல் இருக்குது. இதில் உங்களுக்கு தெரியும், திருப்பி நான் பத்திரிகை ஊடக நண்பர்கள்ட்ட இதை பகிர்ந்துக்கிறது பேஸ்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். ஸோ எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வு தீர்ப்புக்கு எதிராக அமைந்து விடக்கூடாது. அதிலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் வாங்கணுன்றது தான். அது இப்போ நம்ம மத்திய அமைச்சர்களையும் சந்திக்கிறப்பையும் மாண்புமிகு பாரத பிரதமர் சந்திக்கின்றப்ப நமக்கு எதிராக யாரும் இல்லை, நெகட்டிவாக இல்லை. பட் அதே நேரத்தில் எப்படி இதை தமிழகத்திற்கு மட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதில் இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் விலக்கு எப்படி நம்ம அளிக்க முடியுன்ற அந்த வாய்ப்புகளை சட்ட ரீதியாக விவாதங்கள் எடுத்துக்கொண்டு டிஸ்கஷன் அப்படி தான் போயிட்டு ஒரு 6-7 முறை மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் இதை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் உயர் அலுவலர்கள் தொடர்ந்து இதில் டிஸ்கஷனில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாநிலத்துக்கு, தமிழ்நாடு ஒரு மாநிலத்திற்கு மட்டும் எப்படி விலக்களிக்க வேண்டும் என்பதில் அவங்க டிஸ்கஷனில் இருக்காங்க. அந்த வகையில் தான் நாங்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். காலையில் நீங்கள் பிரதமரை பார்த்தீங்க, மிகப்பெரிய சந்திப்பு. ஏன்னா பிரதமர் மனசு வச்சா தமிழகத்தில் அவசர சட்டம் வரும், நீட்லேருந்து விலக்கு கிடைச்சு. பிரதமரை எவ்வளோ நேரம் சந்திச்சிங்க, என்ன பகிர்ந்துக்கிட்டீங்க, பிரதமர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? இல்லை, அது ஒரு 20 மினிட்ஸ் 11:35 ஒரு 20 நிமிட சந்திப்பு. அதில் இப்போ எங்களுடைய பார்ட் நானும் மாண்புமிகு நம்முடைய துணை சபாநாயகர்களும் இந்த நாங்கள் இப்போ மத்திய ஹோம் மினிஸ்ட்ரியில் இன்றைக்கு காலையில் நாங்கள் இந்த ஓராண்டுக்கு, அதாவது ஓராண்டுன்னு சொல்லும்போது திஸ் இயர், இந்த அகடமிக் இயர், கடந்த அகடமிக் இயர் போலவே இந்த கல்வியாண்டுக்கு எக்ஸப்ஷன் கேட்டு ஸ்டேட் ஆர்டினன்ஸ் கொடுத்துருக்கோம். முதல்ல எங்களுக்கு ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும், இது நம்முடைய கொள்கை என்பது நீங்கள் கேட்ட மாதிரி இது இந்த பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல், அதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த 10Dல விலக்க வேண்டும் என்பது இருந்தாலும் கூட இந்த ஆண்டு நீங்கள் அவசரமாக இதை பரிசீலனை செய்து வழங்கணுன்றதை மிக அழுத்தமாக வலியுறுத்திருக்கின்றோம். இல்லை மேடம், இது நல்ல கொஸ்டின். அதே போல் இந்த கொஸ்டினுக்கு பலமுறை பதில் சொல்லுங்கள். அதாவது மேடம், தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டம் இதனால் இந்த விலக்கு கேட்குறதுனால தமிழ்நாடு கல்வி திட்டம் குறைவாக இருக்கா, குவாலிட்டி கம்மியாக இருக்கா? நிச்சயமாக கிடையாது.
தமிழ்நாடு கல்வி பாடத்திட்டமும் ஒரு தரமான பாடத்திட்டம் தான். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி போர்டு மற்றும் அதர் போர்டு சிலபஸினுடைய பாடத்திட்டமும் நல்ல பாடத்திட்டம் தான். இதில் நாங்கள் திருப்பி சொல்கிறது, மெத்தட் ஆஃப் சிலபஸ், மெத்தட் ஆஃப் டீச்சிங், மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் வித்தியாசம். ஆக இந்த வித்தியாசத்தினால தான் விளக்கு கேட்குறோம். நம்பர் 1. நம்பர் 2, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்றைக்கு கிராமத்தில் இன்னொரு விஷயம் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் ஒரு நுழைவுத் தேர்வு என்பது ஏற்கனவே இருக்குது. Every state has their own entrance examination apart from the +2. பட் தமிழ்நாடு மட்டும்தான் நம்முடைய we are the only state doesn't have any entrance examination based on the +2ல பண்ணிடுவோம். ஸோ இந்த வித்தியாசங்கள்லாம் நாங்கள் மாண்புமிகு பாரத பிரதமர்கிட்ட எடுத்து சொல்லிக்கிறோம், மாண்புமிகு மத்திய அமைச்சர் எடுத்து சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம் நம்ம இந்த விதைவிலக்கு கேட்கறது நீங்கள் தயவுசெய்து இதில் புரிஞ்சுக்கணும். கிராமப்புறத்தில் இன்றைக்கு நம்ம ஒரு சுகாதார சேவையை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, இன்றைக்கு இந்த ரூரல் ஹெல்த் சர்வீஸ் வெரி எஃபெக்டிவ் இன் தமிழ்நாடு. இன்னைக்கு நாகப்பட்டினம் இருந்தாலும், ராமநாதபுரத்திலும், ஊட்டி, கொடைக்கானல் மலையாக இருந்தாலும், கிராமப்புறத்தில் இந்த சுகாதார சேவையை உறுதிப்படுத்துவது என்பது உறுதிப்படுத்துவதற்கு காரணம் நம்முடைய தமிழ் மாநிலத்தை சார்ந்தவர்கள் படிக்கிறவங்க, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க படித்து அவங்க டாக்டராக இருந்தாலும் அவங்க கிராமப்புறத்தில் சேவை புரிய முடியும். இந்த பல காரணங்களால் தான் நம்ம இந்த கிராமப்புற மாணவர்கள் மாநில உரிமை நிலைநாட்டக்கூடியவர்கள் இந்த விதிவிலக்கு கேட்குறோம். அதனால தான் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். தமிழகத்திற்கு விலக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில நாம மத்திய அரசு கிட்ட அவசர சட்டத்தை கொடுத்திருக்கோம். பிரதமருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். நீங்க அவசர சட்டத்தை கொடுத்த செய்தியை பிரதமர் கிட்ட சொல்லி உதவி கேட்கும் பொழுது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இல்ல உங்கள்கிட்ட இல்ல இந்த ஏதாவது கவலைப்பட்டு கொண்டாரா? ஏன்னா நிரந்தரமா கொடுக்கறதுல சட்ட சிக்கல் இருக்கு. ஆனா இந்த மாதிரி டிராஃப்ட் ஆர்டினன்ஸ் கரெக்ட் சார். நீங்க நல்ல கேள்வி. 2 விஷயத்தையும் நாங்கள் இதில் ஷேர் பண்ணிக்கிறோம் சார். ஒன்று அதாவது இப்போ நம்ம சொல்லிக்கிறோம், உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த 85 அதாவது 2 மசோதாக்கள் மத்திய சுகாதாரத்துறையும் மற்ற ஹெச்ஆர்டி மினிஸ்டரும் நமக்கு சாதகமாக அவர்கள் சாதகமாக ஒப்பீனியன் கொடுக்கலன்றதை நான் ஏற்கனவே பத்திரிகை ஊடகங்கள்கிட்ட நான் பகிர்ந்திருக்கின்றேன். சாதகமாக ஏன்னா சட்ட சிக்கல் இருக்கிற காரணத்தில் அவங்க சாதகமாக கொடுக்கல. அது ஒன்று. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், ஒரு வகையில் நமக்கு இந்த 85-15 அந்த விஷயங்கள் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் கூட ஓரளவு அது எங்களுக்கு ஒரு மனநிறைவை கொடுத்துருக்கோம். அந்த 85-15 நமக்கு சிங்கிள் ஜட்ஜு, அதற்கு ஃபாலோட் பை பெஞ்சில், ஹைகோர்ட் பெஞ்சில் நமக்கு அது நமக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு அமையலை. இந்த காரணங்களால் தான் இப்படி எல்லா சைடும் நமக்கு நம்ம பகீரத முயற்சி, இறுதிக்கட்ட முயற்சி, தொடர் வலியுறுத்தல், மாநிலத்தினுடைய சார்பில் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பாரத பிரதமர்கிட்ட வலியுறுத்துறது, அமைச்சர்கள் குழுவை அனுப்பி வைத்து இங்கே தொடர்ந்து இருந்து வலியுறுத்தல், இப்பொழுது தொடர்ந்து மீண்டும் வலியுறுத்தல், இப்படி பலமுறை பகீரத முயற்சியெல்லாம் எடுத்து நம்ம வலியுறுத்தி கொண்டாலும் கூட தொடர்ந்து சட்ட சிக்கல்களிலிருந்து நம்ம விடுபடாத சூழல். இதற்கிடையில் 85-15 அதுவும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத இப்படி பல சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்ம இந்த ஆண்டு மட்டும் நீங்கள் கடந்த ஆண்டை போலவே நிரந்தர நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு நீங்கள் இந்த அகாடமிக் இருக்கு நீங்கள் உடனடியாக கொடுங்கன்ற ஒரு ஸ்டேட் ஆர்டினன்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம். நீட் விலக்கு கோரும் தமிழக சட்ட முன்வடிவுக்கு மத்தியில் எந்தெந்த அமைச்சகங்களிடம் இருந்தெல்லாம் ஒப்புதல் கிடைக்கப்பெற வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று சந்திக்கின்றனர் தமிழக குழுவினர். இறுதி தீர்வுக்காக போராடுவதில் பின்வாங்கப் போவதில்லை என்றாலும் இந்த ஆண்டுக்காவது விலக்கு தர கோரும் முயற்சிகளிலும் தீவிரமாக இறங்கியிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்ததை பார்த்தோம்.